டான்சர் ரமேஷோடைய துயரமான முடிவுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தம்பி இப்போது ஒரு சில கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம். டிக்டாக் மற்றும் ரீல்ஸ் மூலமாக பிரபலமானவர் தான் டான்சர் ரமேஷ். சென்னை புளியந்தோப்பில் வசித்து வரக்கூடிய இவருக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க. 2 பேர்த்துக்குமே தலா 2 குழந்தைகள் இருக்காங்க. டிக்டாக் மூலமாக புகழ் பெற்றதின் மூலமாக இவருக்கு ஜீ தமிழில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதன் மூலமாக இவருக்கு பட வாய்ப்புகளுமே கிடைக்க ஆரம்பிச்சது. சமீபத்தில் வெளியான துணிவு படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் நடிச்சிருந்தார். அதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரக்கூடிய ஜெயிலர் படத்துலையுமே இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்றைய தினம் இவருக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஆனால் இந்த நிலையில் குடும்ப பிரச்சனை காரணமாக இவர் தான் வசித்து வரக்கூடிய அந்த வீட்டோட 10வது மாடியிலிருந்து குதித்து ஒரு துயரமான முடிவை எடுத்திருக்காரு. இப்போ அவருடைய தம்பி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. என்னோட அண்ணன் 10வது மாடியில் இருந்து விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்னதுமே நாங்கள் யாருமே நம்பவே இல்லை. அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நாங்கள் நம்பினோம். ஏன் இப்படி பண்ணாருன்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல. அவருக்கு 2 மனைவிகள் இருக்கிறதால சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக எங்கள் அண்ணி கூட தான் இருந்தார். கடந்த டிசம்பர் மாதம் மறுபடியும் பழைய மாதிரியே 2வது மனைவி கிட்ட அவர் போயிட்டார். அவங்கக்கிட்ட போன உடனே எங்கள் அண்ணி ரொம்பவே கோவப்பட்டு இவர் திருந்த மாட்டார், நீ எங்கே வேணால் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவரை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அவரோட பேச்சுவார்த்தை இல்லாமல் தான் நாங்களாம் இருந்தோம். திடீரென இந்த மாதிரி ஃபோன் வந்ததுமே எங்களால் நம்பவே முடியல. இந்த மாதிரி கோழையான விஷயத்தை அவர் பண்ணுற ஆளே கிடையாது. எங்களுக்கு இந்த தகவல் ஈவினிங் 4:45 மணிக்கு கிடச்சிது. இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள். அவர் நல்லா குடிப்பார். ஆனால் இப்படி பண்ணுற ஆள்லாம் கிடையவே கிடையாது. மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டார். எல்லாத்தையுமே ரொம்ப பாசிட்டிவாக கடந்து போயிடுவார். எங்கள் அன்னிக்கிட்ட இருந்தால் அவர் குடிக்காமல் இருப்பார். இந்த குடிக்காக தான் அவர் 2வது மனைவிக்கிட்டே போயிட்டுருப்பார். ஏன்னா அவங்களே அதை வாங்கி கொடுப்பாங்க. இதனாலேயே அங்கே இருக்கிறத அவர் விரும்ப ஆரம்பித்தார். இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டான்சர் ரமேஷோடைய தம்பி இப்போது ஓப்பனாகவே சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. தனக்கு நடனம் மட்டும்தான் தெரியும், வேற எந்த தொழிலுமே தெரியாது, அதனால் நாங்கள் வறுமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடந்த வருஷம் அவர் ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாரு. இப்போ அடுத்தடுத்த முன்னணி ஹீரோக்களோட நடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. வளர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு சமயத்தில் டான்சர் ரமேஷ் இந்த ஒரு முடிவை எடுத்தது பலருக்குமே அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு.